ரீசெண்டாக இந்தியாவில் வந்து OnePlus 15 அப்படிங்கிற 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக தோணுச்சுன்னா இந்தாங்க மக்களே, உங்களுக்காக OnePlus 15R அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வந்து OnePlus நிறுவனம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நல்லா இருக்கா இல்லையா, இந்த ஃபோனில் என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து உள்ள டீட்டெயில்ஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பெஞ்ச் மார்க் முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்மகிட்ட டிவைஸ் இல்லை, ஆனால் இன்டர்நெட் உள்ள எல்லா விதமான சோர்ஸையும் எடுத்து நிறைய வெப்சைட்டை ஆராய்ஞ்சு இந்த வீடியோஸை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். அதனால் ஒருவேளை இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை இந்த பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு நினச்சாலோ இந்த வீடியோ மற்ற வீடியோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்கு போக மாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோன் வாங்கினீங்கன்னா நமக்கு வந்து வழக்கமாக பேப்பர் ஒர்க்ஸ் கூட சேர்ந்து நமக்கு வந்து சார்ஜர் பாக்ஸில் தந்துடுறாங்க. அது போக நமக்கு வந்து பேக் சைடில் ஒரு கேஸும் வந்து தராங்க. மற்றபடியாக இந்த ஃபோனோட பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேம் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் கிளாஸ் பேக்காக தந்திருக்காங்க. மேலும் இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கலர்ஸில் வருது. அதாவது மின்ட் க்ரீன், சார்கோல் பிளாக் மற்றும் எலக்ட்ரிக் வயலட் அப்படிங்கிற 3 கலர்ஸ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபோனோட பேக் சைடு வந்து மேட் ஃபினிஷிங்காக இருக்கிற காரணத்தால் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக படாது. இது போக இந்த ஃபோனோட திக்னஸ் மற்றும் வெயிட் என்ன அப்படிங்கிறத இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ ஃபோனோட வெயிட் வந்து போன வருடம் லான்ச் பண்ண OnePlus 13R கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் கூடியிருக்கு. ஆனால் திக்னஸ் வந்து பெரிய லெவலில் கூடலை. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதான் IP68, IP69 மற்றும் IP69K அப்படிங்கிற ரேட்டிங் கொடுக்குறாங்க. இந்த K அப்படிங்கிறது என்னென்னா ஹெவி வாட்டர் ஜெட், அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி படும்போது கூட இது ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 80 டிகிரி கிட்ட சூடான தண்ணி இது மேலே பட்டாலும் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரியாக இந்த ஃபோனுக்கு IP ரேட்டிங் இருக்குது. ஆனால் மழைக்காலங்களில் ஃபோனை வெளியே கொண்டு போனாலும் பெரிய லெவலில் சேதாரமாகாது. ஸோ இப்போ ஃபோனோட பில்டை பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த OnePlusோட 15Rல ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.83 இன்ச்சுக்கான 1.5K AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து LTPO பேனல் கொடுக்கல, அதுக்கு பதிலாக LTPS பேனல் தான் கொடுக்குறாங்க. மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த LTPO பேனல் வாங்கும்போது ரெஃப்ரெஷ் ரேட், வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மினிமம் வந்து 1 ஹெர்ட்ஸ் வரையும் போகும். அதாவது லோயஸ்ட்டாக 1 ஹெர்ட்ஸ் வரையும் போகும். ஆனால் இந்த டிஸ்பிளே அப்படி கொடுக்கல, அதுக்கு பதிலாக LTPS பேனல் கொடுத்த காரணத்தினால ஃபிக்ஸட் ரெஃப்ரெஷ் ரேட் தான். அதாவது 60, 90, 120, 144 அதுபோல் 165, அதாவது 165 ஹெட்ஸ் வரையும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் போகுது. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம், இந்த 200 ஹெட்ஸ்க்கு மேலே வந்து டிஸ்பிளே வந்து கொண்டு போகிறதுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. ஸோ அதோட முதற்படியாக இப்போ 165 ஹெட்ஸ் வரையும் இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நோட் பண்ண விஷயம் கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக இந்த ஃபோன் 120 ஹெட்ஸ் வரையும் தான் ஒர்க் ஆகும். இந்த 144 மற்றும் 165 ஹெட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்கு சப்போர்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட். அதாவது ஒரு கேமால் 144 ஹெட்ஸோ இல்லை 165 ஹெட்ஸோ சப்போர்ட் ஆகும்னா அந்த டைமில் மட்டும் அந்த ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி டிஃபால்ட்டாக 120 ஹெட்ஸ் வரையும் தான் ஒர்க் ஆகும். ஆனால் லோயஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் அப்படி பார்க்கும்போது 60 ஹெட்ஸ் வரையும் போகுது. இது போய் இந்த ஃபோனில் 3840 ஹெட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் லாங் டைம் யூஸ் பண்ணாலும் கண்ணில் வந்து பெரிய லெவலில் டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. அது போக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஃபங்க்ஷனாலிட்டியும் இருக்குது. மற்றபடி பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் DC டிமிங் சப்போர்ட் இருக்குது. அதனால் மினிமமாக 1 நிட்ஸ் வரையும் போக முடியும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு பிரைட்னஸ் கம்மியாக வைக்க முடியும் சொல்கிறாங்க. இருட்டு டைமில் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது சூட் ஆகும். மேக்ஸிமம் பிரைட்னஸ்ன்னு பார்த்தா கூட 1800 நிட்ஸ் வரையும் போகுது. நமக்கு டே டு டே யூசேஜில் பெரிய லெவலில் வந்து வித்தியாசம் பார்க்க மாட்டேங்க. குறிப்பாக டே டைமில் இந்த சன்லைட்டில் பார்க்கும்போது கூட நமக்கு வந்து ஃபோன் டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும். இதுபோல் இந்த ஃபோனில் வந்து நமக்கு PPI டென்சிட்டி பார்க்கும்போது 450 வருது. ஸோ ரொம்ப ஷார்ப்பான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த டிஸ்பிளேக்கு வந்து 100% DCI-P3 கலர் காமெட் சப்போர்ட், அது போக TUV ரெயின்லைட்டோட இன்டெலிஜென்ட் ஐகேர் 5.0 அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்ணில் பெரிய லெவலில் இது வந்து இம்பாக்ட் உண்டாக்காதுன்னு சொல்கிறாங்க. மேலும் வைட் வைன் L1 சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் இந்த டிஸ்பிளேல HDR கண்டென்ட்ஸும் உங்களால் பார்க்க முடியும். குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் மாதிரியான ஆப்ஸில் வந்து HD கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். அது போக நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா டால்பி விஷனோட சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஃப்ளாட் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வர்ற இந்த ஃபோனில் நமக்கு ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோல்டா கிளாஸ் 7i அப்படிங்கிற கிளாஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இது போல் இந்த டிஸ்பிளே வந்து அன்லாக் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தராங்க. கூட கொஞ்சம் அக்யூரேட்டாக ஒர்க் ஆகும். ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா, டெம்பர் கிளாஸ் போட்டிங்கன்னா, கொஞ்சம் விலை கொண்ட டெம்பர் கிளாஸ் போட்டிங்கன்னா தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த OnePlus 15R பெசல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் LTPO பேனல் மட்டும் கொடுக்கல, நமக்கு LTPS டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு LTPO பேனலை கொடுத்துருக்கலாம். ஸோ அது ஒரு குட்டி நெகட்டிவாக இருக்குது. இருந்தாலும் டிஸ்பிளேயோட குவாலிட்டியை குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே தான். இந்த LTPO பேனல் மட்டும் கொஞ்சம் குறையுது. அடுத்ததாக நமக்கு இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த ஃபோனில் ஸ்னாப்ட்ராகனோட 8 Gen 5 அப்படிங்கிற 3 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adreno 840 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. மற்றபடி போன ஜென்ரேஷன் OnePlus 13R கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இது 38% வேகமாக ரன்னான்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த சிப்பில் வந்து நமக்கு வந்து 3200 ஹெட்ஸ்க்கான இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிளிங் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து கேம்ஸ் விளையாடும்போது ரொம்ப குயிக்கான ரெஸ்பான்சிவ்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசர் நமக்கு வந்து ஃப்ளாக்ஷிப் ப்ராசராக கொடுத்த காரணத்தால் இதோட ரேங்கிங் மற்றும் மார்க்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அதில் வந்து கிடைக்கும். எவ்வளோக்கு ஹெவியான கேம்ஸ் விளையாட சரி, ஆப்ஸ் ரன் பண்ண சரி நல்லாயிருக்கும். குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா,
கால் ஆஃப் டியூட்டி, பிஜிஎம்ஐ, இந்த ஜெனிஷன் இம்பேக்ட் மாதிரியான எல்லா கேம்ஸும் வந்து இதில் ட்ரை பண்ணாலும் சூப்பராக ரன் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வாசிக்க முடிஞ்சுது. அதுபோல் அந்த கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து 165 ஃப்ரேம் பெர் செகண்டில் வந்து நமக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஹை ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் இந்த கேம் வந்து கால் ஆஃப் டியூட்டி ரன் ஆகும்னு சொல்கிறாங்க. மற்றபடி பிஜிஎம்ஐ கேமோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹெச்டிஆரில் வந்து எக்ஸ்ட்ரீம் வரையும் வந்து ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரியாக இந்த ஃபோனோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ ஹெவியான கேம்ஸ் எந்த கேம்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக ரன் ஆகும். இது போல் இதில் வந்து ஒரு குவாலிட்டியான எக்ஸாஸ் லீனியர் மோட்டரும் தராங்க. அதனால் வைப்ரேஷன்ஸ் நமக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. மற்றபடி கேம் வந்து ரொம்ப நேரம் விளாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இல்லை ஒரு 360 டிகிரிக்கான கிரையோ வெலாசிட்டி கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு 5704 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான வேப்பர் சேம்பர் உள்ள கொடுத்துருக்காங்க. அதுபோல் அந்த ஃபோனோட பேக் சைடு ஒயிட் கிராஃபைன் பேக்கையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 43,940 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான ஹீப் டிசெப்ஷன் ஏரியா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உண்மையில ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரிவ்யூஸ் வாசிக்கும் போது இந்த ஜெனிஷன் இம்பேக்ட் மாதிரியான ஹெவியான கேம்ஸ் விளாடும்போது கூட 41 டிகிரிஸ் வரையும் தான் அந்த டெம்பரேச்சர் போச்சுன்னு சொல்கிறாங்க. மற்றபடி இந்த 3D மார்க் டெஸ்டஸில் கூட நமக்கு டெம்பரேச்சர் பார்த்துட்டிங்கன்னா 36லேருந்து 43 டிகிரிஸ் வரையும் தான் போக முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து ஹீட்டிங் இல்லை. இது இப்போ ஆண்ட்ராய்டு பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 3 மில்லியன், அதாவது 30 லட்சத்துக்கும் அதிகமான ஸ்கோர் வந்து கிடைக்குது. இது இப்போ மற்ற பெஞ்ச் மார்க்ஸ்லையும் ஒரு இம்ப்ரெசிவான ஸ்கோர் கிடைக்குது இந்த சிப்புக்கு. ஸோ சிப்பை பற்றி பேசியாச்சு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிப் மட்டும் இல்லை, ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜும் பார்க்கணும். அதுபடி பார்க்கும்போது இந்த ஃபோன் 12GB RAM 2GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM 512GB ஸ்டோரேஜ் அப்படியே 2 கான்ஃபிகரேஷன் வருது. RAM வெர்ஷன் LPDDR5 RAM தராங்க. நல்ல ஒரு ஹையஸ்டான RAM கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா UFS 4.1 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹையான ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இதில் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக அந்த 12GB RAM வாங்கும்போது டிஃபால்ட்டாக பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10.88GB வந்து யூஸபிளாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இது போக 512GB ஸ்டோரேஜ் ஃபோன் வாங்கினீங்கன்னா 456GB கிட்ட அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக் மாதிரியும் சில ப்ளோட்வேர்ஸும் இருக்குது. ஆனால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இதில் வந்து டாப் நாச். அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX906 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சர் வந்து ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த பிரைமரி கேமரா வந்து டிஃபால்ட்டாக எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து 12.5 MPயில் வந்து நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்குது. இது போல் இந்த பேக் சைட் பிரைமரி கேமரா ஆப்டிகல் ஸ்டெபிலிட்டி மற்றும் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது ஷேக்கினஸ் பெருசாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஃபோட்டோ குவாலிட்டின்னு பார்க்கும்போது டே டைமில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. டைனமிக் ரேஞ்ச் சூப்பராக இருந்துச்சு சொல்கிறாங்க. அதுபோல் ஆட்டோ HDRலேருந்து அந்த ஜூம் லெவலும் நல்லா இருக்குது. ஆனால் 10x வரையும் ஜூம் பண்ணும்போது ஒரு டீசென்ட்டான ஃபோட்டோஸ் கிடைக்கும் சொல்லுங்க. அதுக்கு மேலே போகும்போது பெரிய லெவலில் டீட்டெயில் கிடைக்காது. இது போல் டெலிஃபோட்டோ கேமரா இல்லாமலே இந்த ஃபோனால் நமக்கு வந்து 1xல வந்து 24mm ஷார்ட்ஸும் 2xல 40mm ஷார்ட்ஸும் எடுக்க முடியும். அது மூலமாக அந்த 2xல வந்து நல்ல ஒரு போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ மொதல் கேமரா பற்றி பார்த்தாச்சு. ரெண்டாவது கேமரா பேக் சைடில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான 112 டிகிரிஸில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடிய அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. ஸோ இந்த அல்ட்ராவைட் கேமராவும் ஓரளவு டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு லோ லைட்லேயுமே லைட்டாக வந்து நைஸ் இருக்கிறத தவிர ஓரளவு மற்ற கேமரா கம்பேர் பண்ணி போகும் கொஞ்சம் பெட்டராக தான் ஒர்க் ஆகுது சொல்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா அது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. மேபி AI ப்ராசஸிங் மாதிரி சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. இது போக இதில் ட்ரைபாட் மோடும் அப்படின்னு ஒரு மோடும் இருக்கா. அதோட குவாலிட்டி குறிப்பாக நைட் ஷாட்ஸில் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இப்போ மேக்ரோ மோட் இருக்குது. ஆனால் பிரைமரி கேமராவில் நமக்கு கிராப்டு மேக்ரோ ஷாட்ஸ் தான் வருது. மற்றபடி மோட்ஸ்னு பார்க்கும்போது இதில் வந்து நமக்கு ப்ரோ மோடு, பேனோரமா, ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், டியூவல் வியூ வீடியோ, டாக்குமெண்ட் ஸ்கேனர், அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, டில்ட் ஷிஃப்ட் மாதிரி பலவிதமான மோட்ஸ் இருக்குது. வீடியோஸ் ரெக்கார்டிங் பார்க்கும்போது நமக்கு வந்து 4K வீடியோ 120 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் நமக்கு வந்து மெயின் கேமராவில் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுவே அல்ட்ராவைடில் எடுக்கும்போது ஃபுல் HD வீடியோ 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரையும் தான் கிடைக்குது. அடுத்த ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 30 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.0 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் மேக்ஸிமமாக 4K ஃபுட்டேஜ் 30 ஃப்ரேம் பெர் செகண்ட் வரைக்கும் கேப்சர் பண்ணலாம். ஒரு நல்ல வீடியோஸ் வந்து இதால் எடுக்க முடியும் சொல்கிறாங்க. ஃபோட்டோஸும் டீசெண்டாக இருந்தது சொல்கிறாங்க. இது இப்போ போர்ட்ரேட்ஸ்னு பார்க்கும்போது கூட எட்ஜ் டிடெக்ஷன் அதுலேயுமே நல்லா இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ பெரிய லெவலில் குறை சொல்கிற அளவுக்கு கேமராஸில் இந்த 8 மெகாபிக்சல் கேமரா மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணி சொல்லலாம். ஏன்னா அதில் டெலிஃபோட்டோ கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த OnePlus 15Rல Android 16 பேஸ் பண்ண Oxygen OS 16 அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்னது அப்டேட்ஸ் பொறுத்தவரையும் இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 6 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக OnePlus ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது போய் இந்த ஃபோனில் வந்து சில AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. குறிப்பாக சொன்னாங்க கேட்டிங்கன்னா AI ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. AI கிளியர் வாய்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. வாய்ஸை கிளியர் பண்ணி தரும். இது போய் ரியல் டைம் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபீச்சர் இருக்குது. அதுவுமே ஸ்பீக்கர் ஐடென்டிஃபிகேஷனோட, அதாவது யார் என்னென்ன பேசுகிறா அப்படிங்கிறது தனித்தனியாக டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி தர ஃபீச்சர் இருக்குது. அதுபோல் ஆட்டோ ஜென்ரேட்டட் டைட்டில்ஸும் இருக்குது. என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத டானாக டைட்டில் எடுத்து தரும். அதுபோல் AI ரைட்டர் அப்படின்னு பார்க்கும்போது சின்ன ப்ரோம்ப்ட் கொடுத்தாலே அது வந்து போஸ்ட்டாவோ, இமெயிலாவோ, டாக்குமெண்ட்டாவோ கிரியேட் பண்ணி தரும். அதுபோல் சம்மரைஸ் பண்ணி தரும். இதுபோல் பெரிய டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது டேபிள்ஸாவோ மேப்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி தர முடியும் சொல்கிறாங்க. மற்றபடி நோட்ஸில் வந்து AI அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. அது நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் ஃபங்க்ஷனாலிட்டி, அதுபோல் பல விதமான எடிட்டிங் ஃபீச்சர்ஸும் இருக்குது. மேலும் டெக்ஸ்ட் மட்டும் தான் கேட்டிங்கன்னா ஃபோட்டோஸ் ஆப்குள்ளேயும் பல விதமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக சொன்னோன்னா AI போர்ட்ரேட் க்ளோ அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குது. போர்ட்ரேட்ஸ் இன்னும் வந்து மெருகேற்றுறதுக்கு. இதுவோ மாஸ்டர் கட், கிராப்,
ரொட்டேஷன், அது போக வந்து 4K வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஃபீச்சர்ஸும் இதில் கொடுக்குறாங்க. இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தது போதுன்னு இதில் வந்து A+K அப்படிங்கிற ஃபீச்சரும் இருக்குது. அதாவது நமக்கு OnePlusல வந்து அந்த அலர்ட் ஸ்லைடர் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் தெரியும். அதாவது அந்த அலர்ட் ஸ்லைடர் பட்டனை தூக்கிட்டு இந்த லெஃப்ட் சைடில் வந்து இப்போ +K அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. இந்த +K ப்ரெஸ் பண்ணும்போது பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸை நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணலாம். உதாரணத்துக்கு வைப்ரேட், நார்மல், சைலண்ட் மோட் மாதிரி மோட்ஸை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கோ, இல்லைனா கேமரா, ஃப்ளாஷ் லைட் மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கோ, அதுபோல் மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இந்த மைண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஜெமினி ஆப்போட சேர்த்து லிங்க் பண்ணி தந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அது மூலம் பல விதமான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பண்ணலாம். குறிப்பாக ஷெட்யூல் பண்ணலாம், நோட்ஸ் எடுக்கலாம், வெதர் ஃபோர்காஸ்டிங், அது போக உங்களுக்கு ரிமைண்டர் மாதிரி, குறிப்பாக ஒரு மெம்பர்ஷிப் வாங்குறீங்கன்னா அதை கூட ரிமைண்ட் பண்ணி தரும். அதுபோக புக்கிங்ஸ், ஹோட்டல்ஸ், டிக்கெட்ஸ் மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரே இடத்துல உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி தரும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட ஆடியோஸ் பற்றி பேசலாம். நமக்கு இந்த ஃபோனில் டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. ஆனால் நமக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக ரியாலிட்டி ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு சொல்கிறாங்க. குறிப்பாக OnePlus 15 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதோட கூட கொஞ்சம் பெட்டராக தான் தெரியுது சொல்கிறாங்க. அந்த ஸ்பீக்கர் இருந்து வந்த குவாலிட்டி, அதுபோல் சவுண்ட் பேலன்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல் வால்யூம் வைக்கும் போதும் எந்த ஒரு டிஸ்டர்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இயர்ஃபோன்ஸ்லேருந்து வாழ்ந்த வால்யூம்ஸும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த FM ரேடியோ மாதிரி ஃபீச்சர் இதில் கிடையாது. மற்றபடி நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் நமக்கு வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. ரிமோட்டாக கூட டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஃபோனோட நமக்கு பேக் சைட் கேமரா மாடல் பக்கத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுபோல் இந்த ஃபோனில் 5Gக்கான SANSI சப்போர்ட் இருக்குது. என்னென்ன 5G பேண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதுபோல் Dual 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 6.0, Dual Band GPS மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது. NFC சப்போர்ட்டும் தராங்க. மற்றபடி USB Type-C போர்ட் இருக்குது. அந்த USB Type-C போர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 2.0 போர்ட் தான் கொடுக்குறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் நமக்கு இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது. ஒருவேளை இந்த ஃபோனோட சார் வேல்யூ என்னன்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். மற்றபடியே இந்த ஃபோனில் அந்த கால் குவாலிட்டிலாம் பார்க்கும்போது நல்லா டீசெண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இயர்பீஸ்லேருந்து வந்த வால்யூம் கூட நல்லா இருந்து சொல்கிறாங்க. இதுபோ கால் பண்ணும்போது கிளியர் வாய்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் பேக்ரவுண்டில் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்கள ஏதாவது டிஸ்டோஷன் உள்ள ஏரியாவில் வந்து பேசினா கூட அந்த வாய்ஸை கிளியராக உங்களுக்கு கேட்க வைக்கிற மாதிரியாக ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. இதுபோ இந்த ஃபோன் ஆப்லேயே பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் நேட்டிவாக கொடுக்குறாங்க. அதுபோல் ட்ரான்ஸ்லேஷன், சம்மரி மாதிரி ஃபீச்சரும் இருக்குது. அடுத்ததாக நம்ம இந்த ஃபோனோட பேட்டரிஸை பற்றி பேசலாம். நமக்கு வந்து OnePlus 15Rல ஒரு 7400 mAh பேட்டரி தராங்க. இது போன வாரம் லான்ச் பண்ண OnePlus 13R கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 1400 mAh பேட்டரி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி வந்து நமக்கு நார்மல் பேட்டரியில் சிலிக்கான் கார்பன் பேட்டரி, லேட்டஸ்ட்டான டெக்னாலஜியில் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோட கார்டு பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி ஸ்க்ரீன் டைம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கு பக்கத்தில் அந்த ஸ்க்ரீன் டைம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக மேக்ஸிமம் வைஃபைல யூஸ் பண்ணி எப்போமாவது நீங்கள் இந்த 5G டேட்டாலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளை விட்டு தாண்டியே இந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் ஹெவி யூஸராக இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு நாளை விட்டு பேட்டரி வந்து தாங்கும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பேட்டரி கொடுத்துருக்க சொல்கிறாங்க. இல்லை பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து சார்ஜ் பண்ணும்போது கேம் விளாண்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் வந்து சார்ஜ் பிடிக்காமல் சிப்புக்கு வந்து இந்த பவரை மாற்றி விடும். அதனால் வந்து ஃபோன் ஹீட் ஆகாது கேம் விளாடும்போது சார்ஜ் போட்டு விளாண்டாலும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட பேட்டரியோட ஹெல்த்தும் 4 வருடம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணாலும் 80% வந்து ரீட்டைன் பண்ணி வைக்கும்னு சொல்கிறாங்க. அதுபோக -20 டிகிரிஸ் வரையும் கூட நமக்கு இந்த ஃபோனோட பேட்டரியால் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பேட்டரி சொல்கிறாங்க. இதுபோக சார்ஜர் வந்து நமக்கு இந்த ஃபோனில் ஒரு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வருது. இதன் மூலமாக சார்ஜ் பண்ணும்போது 15 மினிட்ஸில் நமக்கு வந்து 38%, 30 நிமிஷத்தில் 68%, 100% வந்து கிட்டத்தட்ட 54 நிமிஷத்துலேயே ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஸோ இந்த ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனேபிள் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஸ்பீடு, ஒருவேளை அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி இதில் ஒரு இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல. அதாவது 50,000 ரூபாய்க்கு விற்கிற ஒரு ஃபோனில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் இல்லைங்கும்போது அது ஒரு நெகட்டிவாக இருக்குது. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்கலாம். கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எப்போ பார்ப்போம். இந்த OnePlus 15R 12GB 2GB ஸ்டோரேஜ் விலை 47,999க்கும், அதே 16GB வித் 512GB ஸ்டோரேஜ் விலை 52,999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் கொடுக்குறாங்க. இது வந்து இப்போ அமேசான் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ போன வருடம் OnePlus 13R வந்து என்ன ப்ரைஸிங் லான்ச் பண்ணுது அப்படிங்கிறது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5,000 ரூபா ப்ரைஸ் வந்து கூடியிருக்கு போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ இந்த OnePlus 13R வந்து நல்ல ஃபோனாக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதாவது இந்த ஃபோனுக்கு 1.5K AMOLED டிஸ்ப்ளே 165 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபோனோட பில்டு நல்லா இருக்குது. அது போக நமக்கு பெர்ஃபார்மன்ஸும் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ கேமராஸும் நல்லா டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. 4K 120 ஃப்ரேம்ஸ் வரையும் வீடியோஸ் எடுக்கலாம். இது இப்போ IIIP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல சாலிடான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. இதுபோ பேட்டரி லைஃபும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 80 வாட் வரையும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஆனால் நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு LTPS பேனல் தான் கொடுத்துருக்காங்க. LTPO பேனல் கொடுக்கல. 1 ஹெர்ட்ஸ் வரையும் நமக்கு அதில் கிடைக்கும். ஆனால் இதில் கிடைக்காது. மினிமமே நமக்கு 60 ஹெர்ட்ஸ்ல இருந்தால் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் ஆரம்பிக்கும். ஆனால் பேட்டரி கன்சம்ஷன் கூட கொஞ்சம் இருக்கும். இதுபோ நமக்கு வந்து டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்காம விட்டுட்டாங்க. அந்த 8 மவுஸில் கட் பண்ணிட்டு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இதுபோ வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டில் ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் நீங்கள் பண்ணுவீங்கன்னா அது ஒரு குட்டி நெகட்டிவ் சொல்லலாம். ஸோ இதை மாதிரியாக இந்த ஃபோனில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஃபோன் தான். ஆனால் வருஷம் ப்ரைஸ் ஏற ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது வருடம் அதோட ப்ரைஸ் வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. இது கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. காரணம் நம்ம இந்தியன் மணியோட விலை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அது அந்த பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் மாதிரியான டேர்ம்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து ப்ரைஸ் வந்து எப்போ ஸ்டேபிள் ஆகும்னு கேட்டிங்கன்னா ரூபா மதிப்பு கரெக்டாக போச்சுன்னா இது வருடம் பெரிய லெவலில் கூடாட்டாலும் கொஞ்சம் கம்மியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இல்லைனா வந்து கஷ்டம். ஸோ நீங்கள் இந்த ஒன் ப்ளஸ் 15R பற்றி நினைக்கிறேன் அப்படி ஏதாவது கீழே காமிச்சு மிஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் கொடுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் டெக்கி தமிழுக்காக மற்றொரு ஸ்னிக்கு வரை நன்றி, வணக்கம்.